நமஸ்காரம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ ஆனியன் நோ கார்லிக். உங்களுக்குலாம் பிடிச்சமானது. நிறைய பேருக்கு வந்து இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் பிடிக்கிறது. இது வந்து ஒரு சைட் டிஷ். நீங்க தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணா இந்த டிஷ்ஷை தொட்டுக்கலாம். இது ஒன்லி ஒயிட் குருமா மாதிரி ஒயிட்டா இருக்கும். ஒரு மசாலா ஒண்ணுமே இல்லை, ஒரு இதுவும் கிடையாது. வாங்க பார்க்கலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு ஒன்லி பச்சை மிளகா தான் காரத்துக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். தோசைக்கெல்லாம் தொட்டுக்கோங்க, சப்பாத்தி, ஏன் நம்ம சுட சுட சாதம் வச்சு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நான் ஒரே ஒரு கேரட், நல்ல பெரிய கேரட் எடுத்துருக்கேன், ஒரு 10 பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. இதுக்கு வந்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறோம் இல்லையா, ஃப்ரீசர்லேருந்து, அது உடனே அரைச்சல்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெந்நீரில் போட்டுட்டு நம்ம வந்து நைஸாக அது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த காய்கறிலாம் நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் குக்கரில் பண்ணாலும் சரி. நான் வந்து எப்பயும் போல என்னோட ஸ்டாண்டர்டாக நான் வந்து இதெல்லாம் காய்கறியெல்லாம் நல்லா அலம்பி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்கேன். கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டாச்சு. இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம தேங்காய் பாலை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, நன்னா நம்ம அந்த தேங்காவை காமிச்சோம் இல்லையா, நன்னா அரைச்சுண்டாச்சு. இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக இதில் ஜலம் விட்டு கொஞ்சமாக, நான் எல்லாமே வெந்நீர் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். இப்போ 2ஆம் பால் எடுத்துக்கலாம். இது வந்து 1ஆம் பால். இன்னும் ஒன்னே ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கோகனட் மில்க் வாங்கி வெளியில் விற்கிறது இல்லையா, அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு கப்பில் விட்டுண்டாச்சு. இது 2ஆவது தடவை போதும். இது 2ம் எடுத்துட்டானா தேங்காய் பால் எடுத்துட்டா போதும். இல்லை நீங்கள் ஒரே பால் இருந்தாலும் ஒரே பாலில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இதே இந்த கிண்ணத்தில் விட்டுக்கலாம். இதால 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போறேன்ப்பா. இதோட 3 ஸ்பூன் விட்டுருக்கேன் இந்த ஸ்பூனால. இதுக்கு ஒரே ஒரு கடுகு மட்டும்தான்ப்பா. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. கருவேப்பிலை, நல்லா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 4-5 போட்டுருக்கேன் மிளகா. கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இது வந்து ஹாஃப் குக்குடு வெஜிடபிள்ஸ், வந்து ஹாஃப் குக்குடாக இருக்கு. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஸ்டீம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ஹாஃப் குக்கில் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2ஆம் பால் எடுத்தோம் இல்லையா, அதை விடலாம். இதுக்கு 1 and only பச்சை மிளகா தான்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து 2ஆம் பால் எடுத்தோம் இல்லையா, அதை விடலாம். இப்போ நைஸ் அரோமா, நல்ல வாசனை. இப்போ வந்து ஒரு 5 minutes வந்து மூடி வச்சுட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் 1ஆம் பால் விடலாம். பாருங்க, நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த 1ஆம் பாலை விட்டுடலாம். 1ஆம் பால் விட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு நல்ல நுரைச்சி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படி கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும்ப்பா. தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நிஜமாவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பைண்டிங் வேணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி, கார்ன்ஃப்ளவர் இந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு அதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு வேணாலும் அரிசி மாவு போட்டுக்கலாம். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதில்ல, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க, அடிப்பொலியாட்டம் இருக்கும். நல்லா கொதிக்கிறது பாருங்க. நம்ம வந்து லாவிஷாக கொத்தமல்லி போடலாம். சூப்பராக இருக்கும் பாருங்க. அடிப்பொலியாட்டம் இருக்குல்ல. பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் திக்னஸ் வரும் தோசை. இதே ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மூடிட்டேன் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு தோசையும் வாத்து காமிக்கிறேன். தோசை, அந்த வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி வேணா சொல்ல, வெஜிடபிள் குருமானா தேங்காய் அரைச்சி விட்டாதான் குருமா பேல். பட் இது வந்து வெறும் பிளெண்டாக காரம் இல்லாமல்
ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தோசை எடுத்துக்கலாம். சூப்பரான தோசையை திருப்பி போடலாமா? சூப்பர். நம்ம வந்து பரமாறிடலாமா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பரான முருகல் தோசை ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்றேன். ட்ரை பண்றேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம், அடிப்பொலியாட்டம் இருக்கும். குழந்தைகள் கூட ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு வேணும்னா மிளகா கம்மியா போட்டுக்கோங்க. ஒரு 2 தோசை கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து உள்ள போகும்பா. இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக். நம்ம வந்து ஒரு அமாவாசை, ஒரு நாள் கிழமை, ஒரு விரதம் இருக்கும்போது அப்படிலாம் நம்ம வந்து இந்த டிஷ்ஷை நம்ம வந்து பண்ணி நம்ம சாப்பிடலாம். நிஜமா எக்ஸலண்டா இருக்கு. ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுவோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.